என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு தனி வட்டியில டைப் 1ல ஏ செக்ஷன் வந்திருக்கும். 59லேருந்து 62 கணக்கு, அதாவது 4 கணக்கு. ஆல்ரெடி டைப் 1 நம்ம நடத்தியாச்சு மடங்கை பேஸ் பண்ணி. அது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் போட்டிருந்தோம். நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு சம் கேட்டிருக்காங்க. எப்படின்னாங்க கொஞ்சம் பாருங்களேன். ஒரு தொகையில் தனி வட்டியானது அசலில் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமாக இதில் காலமோ வட்டி விகிதமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு பின்னம் 4/9 கொடுத்துருக்காங்களா. இது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இதுக்கு ஒரு ரூட் எடுக்கிறீங்க, ரூட் எடுத்து முடிச்சுட்டு 10 பெருக்கிறீங்க, சுருக்குனா ஆன்சர். அப்போ 4க்கு ரூட் எடுத்தா 2ன்னு வரும், 9 ரூட் எடுத்தா 3ன்னு வரும், ஒரு 10 பெருக்கணும். அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. அப்போ 2யும் 10யும் பெருக்கினா 20/3ன்னு வருமா. இதை சுருக்கலாம். 1 3 3 6 3 18ன்னு வரும். 20ல் 18 போனால் மீதி 2 இருக்கு, அந்த 2 வந்து 3 வகுப்படாது. அப்போ 6 2/3, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்க, ஒரு செகண்ட்ல போட்டுலாம். இது புக்ல கிடையாது, ஆனா இது எப்ப கேட்டிருக்காங்கன்னா 18/8/2023 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. இதே மாடல்ல 2019 குரூப் 3A எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. குரூப் 3Aன்றது கிட்டத்தட்ட குரூப் 4 சிலபஸே தான், சரிங்களா. ஸோ அதில் கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 2 கணக்கு எடுத்துருக்கேன். 4 கணக்கு தான், ரொம்ப எளிமையாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிலருக்கு எனக்கு ரூட்னா என்னென்னே தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன். ஸோ ரொம்ப வேகமாக முடிச்சிடலாம், ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கணக்குலேருந்து வரேன் 60வது, ஏன்னா அது இன்ட்ரோவில் பார்த்தா இதுலேருந்து வரேன். 60வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியானது அசலில் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி விகிதமும் வருட எண் மதிப்பு சமமாக இருக்கும் போது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த ஈஸி, ஆண்டும் வட்டியோட நம்பர் சமம். சரி, ஆண்டும் வட்டி சமம் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கான்னு பாருங்க. இதுல பாருங்க, வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் சமம். எண் மதிப்புனா அதாவது இப்போ பர்சன்டேஜ் வந்து 5% வச்சுங்க, ஆண்டும் 5 ஆண்டு, அதான் எண். எண்ணில் நீ நம்பர் பேஸ்டு சமமாக இருக்கும்னு அர்த்தம், சரியா. இப்போ பர்சன்டேஜ் வந்து 13% இல்லை 12%ன்னு வச்சுங்க, வருஷமும் 12 தான் வரும். ஸோ சமமான நம்பர் வரும்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா. அப்போது ஆண்டும் பர்சன்டேஜும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாவே ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு பின்ன மதிப்பு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ பின்ன மதிப்பு 9/16 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா. ஸோ ஆண்டும் பர்சன்டேஜும் சமம் அப்படின்னு இருக்குது. ஒரு பின்னத்தை கொடுத்து மடங்கோ இல்லை பின்னமோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, சரிங்களா. அதாவது நம்பரில் மடங்குன்னு கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி பின்னத்தில் தான் கொடுப்பாங்க, சரியா. ரைட்டு. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த பின்னம் என்ன, 9/16ங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ரூட் எடுத்துக்கணும். அதில் 9/16 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு ரூட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 10ஆல் பெருகிடுங்க. ரூட் எடுத்து ஆன்சரை தான் 10ஆல் பெருகணும், சுருக்குனா ஆன்சர், இவ்வளோதான் ரூலே. ஸோ ரூட் எடுக்கிறீங்க, வரதில் ரூட் எடுத்து ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சரோட 10 பெருங்க, சுருக்குங்க, ஆன்சர், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. சரி, எப்படி புரியுதோ அப்படியே வச்சுங்க. இப்போ நான் முதல்ல டைரெக்டாக போடுறேன், அப்புறம் ரூட் சுத்தமாக தெரியாதவங்க நான் சொல்கிறேன். இப்போ 9 ரூட் எடுத்தால் என்ன வரும், 9 ரூட் எடுத்தால் 3ன்னு வரும், கரெக்ட். 16 ரூட் எடுத்தால் என்ன வரும், 4ன்னு வரும், ஓகே. இது கூட என்ன பண்ணோம், நான் ரூட் எடுத்துட்டுனா 10 பெருக்கணும், சரியா. இப்போ இதை சுருக்குனா ஆன்சரு 4ல் பாதி 2ங்க, 10ல் பாதி 5ங்க. கீழே 2 இருக்குது, மேலே 3 5ன்னு இருக்கிறதால அடிக்க முடியாது, அப்போ பெருக்கலாம். மேலே 3 5 பெருக்குனா 3 5 15ன்னு வரும், /2. ஸோ இது ஆன்சர். இப்போ 15/2 இன்னும் சுருக்கலாம். அதாவது 2 2 7 2 14, கரெக்டா. 14 போடுச்சுன்னா மீதி 1 இருக்குது. இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுப்படுமானா வராது, அப்போ அந்த 1க்கு மட்டும் கீழே 2ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ 7.5 7.5 சதவீதம்னு சொல்லலாம்.
அல்லது 7.5 வருடம்னு சொல்லலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை போட்டுக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜும் ஆண்டும் சமம் சொல்லிட்டாங்க. அப்போ 7.5% வருதுன்னு வச்சுங்க, அப்போ 7.5 ஆண்டும் தான் வரும். ஏன்னா அதை எண் மதிப்பில் சமம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஆண்டு என்ன வருதோ அதான் பர்சன்டேஜ் வரும், பர்சன்டேஜ் என்ன வருதோ அதான் ஆண்டு வரும். கிளியராக புரியுதுங்களா? அப்போ என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது பாருங்களேன், இங்கே என்ன கேட்டுறாங்க, சமமாக இருக்கும் பொழுது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ வருடம்னா 7.5 வருஷம், ஆண்டுனா 7.5%. அவ்வளோதான். அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். சரியா, புரியுதுங்களா? சரி சார், ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ரூட்டுன்னா என்ன கான்செப்ட்னே தெரியாது. ஈஸி தான் ஆனால் ரூட் தெரியாதே அப்படின்னா இது பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. சரியா, அதாவது இப்போ ரூட் ஆஃப் 4ன்னு போகிறேன்னு வச்சுங்க, இல்லை ரூட் ஆஃப் 25ன்னு போகிறேன்னு வச்சுங்க. இப்போ 25க்கு நான் ரூட் எடுக்கணும் அப்படின்னா என்ன, எனக்கு புரியலையே, அதை பற்றி தெரியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு எண் அதே எண்ணால் பெருக்கி வரக்கூடிய மதிப்பு 25 இருந்தா அந்த எண் தான் ரூட். ஆன்சர். ஒன்றும் புரியல, அடக்கடவுளே. ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பயப்படுறீங்க? கணக்கு பார்த்து பயப்படலாமா? அதாவது அதே ஒன்றையும் பெருகுனா 1ன்னு வரும், 2ஐயும் அதே 2ஐயும் பெருகுனா 4ன்னு வரும். ஓகேவா? 3ஐயும் அதே 3ஐயும் பெருகுனா 9ன்னு வரும். 4ஐயும் அதே 4ஐயும் பெருக்குனா 16 அப்படின்னு வரும். 5ஐயும் அதே 5 பெருக்குனா 25ன்னு வரும். போதும். சரிங்களா? இப்போ 6 பெருக்குனா 36ன்னு வரும் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி கேள்வியில் ரூட் ஆஃப் 4, ரூட் 9, ரூட் 16, ரூட் 25, ரூட் 36, ரூட் 47 அப்படி தான் வரும். சரிங்களா? பெருசாலாம் வராது. இப்போ பாருங்களேன், நல்லா கவனிங்க. இப்போ ரூட் 4 கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ரூட் 4 கண்டுபிடிக்கணும்னா இந்த ரூட்டுக்குள்ளே 4ன்னு இருக்குல்ல, நீங்கள் மனசுலையே எந்த நம்பர், இப்போ ஒரு நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்க, அதே நம்பரால் பெருக்கி 4ன்னு வருதான்னு பாருங்க. எந்த நம்பருக்கு அது மாதிரி வருதோ அதான் இதுக்கான ஆன்சர். அப்போ மனசுலேயே பாருங்களேன், 1 பெருக்குனா 1ன்னு வரும், 2 பெருக்குனா 4ன்னு வரும். அப்போ ரூட் 4 தானே எனக்கு தேவை. எந்த நம்பரை 2 முறை பெருக்கிறீங்க? 2. கரெக்டா? ஸோ அப்போ 2 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. இப்போ 9 இருக்கா, மனசுலேயே பாருங்க, 1 பெருக்குனா 1, 2 பெருக்குனா 4, 3 பெருக்குனா 9. அப்போ நமக்கு என்ன ரூட் 9 வேணுமா? அப்போ எந்த நம்பரை அதே ஒரு 3 எடுக்கிறோம், அதே 3ஆல் பெருக்கும் போது 9ன்னு வருது. அப்போ அதுக்கான ஆன்சர் 3. அப்போ ரூட் 9க்கு ஆன்சர் 3. அவ்வளோதான், ஈஸி. சரிங்களா? மனசுல டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்க 16ன்னு இருக்கு. அப்போ நீங்களே மனசுலேயே போடணும். 1 பெருக்குனா 1, 2 பெருக்குனா 4, 3 பெருக்குனா 9, 4 பெருக்குனா 16. 16 தானே கேட்டுக்கிறாங்க. அப்போ 4 பெருக்குனா 16 வருது. அப்போ ரூட் 16க்கு ஆன்சர் 4. அவ்வளோதான். இப்போ ரூட் 25 இருக்கு. சரிங்களா? இல்லைன்னா இங்கே பாருங்களேன், நான் வித்தியாசமா ரூட்டு 64 அப்படின்னு போடுறேன். சரிங்களா? ரூட் 64. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரூட் 64 மனசுல டக்குன்னு போடணும். எப்படி 1 பெருக்குனா 1, 2 பெருக்குனா 4, 3 பெருக்குனா 9, 4 பெருக்குனா 16, 5 பெருக்குனா 25, 6 பெருக்குனா 36, 7 பெருக்குனா 49, 47. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தானே? சரி, ஓகே. அது மட்டும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. 8 பெருக்குனா 8 64. 64 வருது. அப்போ 8, ஏன்னா 8 பெருக்குனா 64. புரியுதா? சூப்பருங்க. அப்போ இதான் ரூட் எடுக்கிறது. சரியா? ஸோ ஃபைனலி ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் எந்த என்ன 2 டைம்ஸ் பெருக்குனா அங்கே உள்ளார இருக்கிற நம்பர் வருதோ அதுதான் அதோட ரூட் ஆன்சர். இன்னமும் புரியல, எனக்கு ரொம்ப புரியலங்க, எனக்கே புரியல, விட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் போ பழைக்கலாம். ஓகே, ரைட்டுப்பா. ஸோ இப்போ நான் இதை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கேள்வி 59வது கேள்விக்கு வரேன். ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலில் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமோ வட்டி விகிதமோ சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் யாது? பர்சன்டேஜ்களை ஆண்டு மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ எப்படி போடலான்னு பாருங்க, நமக்கு தேவை காலம்னா ஆண்டு. சரியா?
வட்டி விகிதம். ஸோ ஆண்டும் பர்சன்டேஜும் சமம் அப்படின்ற கீவேர்டில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பின்னத்தில் 4/9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4/9க்கு நான் என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து வரக்கூடிய விடையாக கூட 10 பெருகணும். சுருகுனா ஆன்சர். இவ்வளோதான் ரூல். சரியா? ரைட்டு. இப்போ 4க்கு நான் ரூட் எடுக்கணும். இப்போ தான் நான் போன கணக்கில் சொன்னேன், 4க்கு ரூட் எடுக்கணும்னா மனசுலேயே சொன்னோம். 1 பேருக்குன்னா 1, 2 பேருக்குன்னா 4. அடடே, அப்போ 2 நான் பெருக்குனா 4 வருது. அப்போ 4க்கு ரூட் 4க்கு ஆன்சர் 2. அடுத்தது கீழே 9 இருக்குது. 9ன்னு எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம 2 பேருக்குன்னா 4 வந்துச்சு. 3 பேருக்குன்னா 9ன்னு வரும். அப்போ 3 அதே 3 பேருக்குன்னா 9 வருது. எனக்கு ரூட் 9 தான் தேவை. அப்போ 3. கரெக்டாப்பா? ரைட்டா? நீங்கன்னா அப்பப்பா 2 இருக்கா, அதே 2ஆல் பெருக்கு பாருங்க, உள்ள 4 வந்துடும். 3 இருக்கா, அதே 3ஆல் பெருக்கு பாருங்க, 9 வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 2/3 வந்துருங்க. ஸோ இப்போ நான் ரூட் எடுத்து வந்த விடையாக கூட 10 பெருக்கி சுருக்குனா ஆன்சர். அப்படி பார்த்தா இப்போ அடிக்க முடியாது. கீழே 3 இருக்குது, மேலே 2 10 இருக்குது, அடிக்க முடியாது. அப்போ 2 10 பெருக்குனா 20ன்னு வருமா, கீழே 3ன்னு வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ அடிங்களேன். 1 3 3 3 9 4 3 12 5 6 18 6 18 7 21 மாதிரி நம்மகிட்ட 20 தான் இருக்குது. மீதி எவ்வளோ இருக்குது? 20ல் 18 போனால் 2 இருக்குது. இந்த 2 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ 2 கீழே மட்டும் 3 போட்டுங்க. ஸோ அப்போது 6 2/3 தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மேபி இதில் காலமும் இப்போ பர்சன்டேஜ் வந்து 6 2/3 போட்டுமா, காலம் கேட்டாங்கன்னா அதே 6 2/3 ஆண்டு. அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க ஆண்டும் சதவீதமும் சமம்னு. கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நிறைய கொஸ்டின்லாம் போட தேவையில்லை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் தான் கேள்வி. 61வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் தனி வட்டியானது அசலில் 1/4 பங்கு ஆகும். மேலும் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி விகிதமும் சமம் எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன், ஆண்டுகள் வட்டி விகிதம். ஸோ ஆண்டும் பர்சன்டேஜும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க? 1/4 கொடுத்துருக்காங்களா? அப்போ 1/4க்கு ஃபஸ்ட்டு ரூட் எடுத்துடணும். ரூட் எடுத்து வந்த விடையாக கூட 10 பெருக்கணும், சுருக்குனா ஆன்சர். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரூட் 1 மேலே 1 இருக்குது, கீழே 4 இருக்குது. அப்போது 1க்கு ரூட் எடுத்து என்ன வரும்? அதாவது 1 பெருக்குனா 1ன்னு வரும். அப்போ இதுக்கு 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வருது. கீழே 4 இருக்குது. அப்படியே மனசுலேயே போட வந்தா 1 பெருக்குனா 1, 2 பெருக்குனா 4. அப்போ கீழே 4 இருக்கா? அப்போ எந்த நம்பரை 2ன்ற நம்பரை 2 முறை பெருக்குனா 4 வருது. அப்போ ரூட் ஆஃப் 4க்கு ஆன்சர் 2. கிளியராக புரியுதுங்களா? அப்போ 1/2 × 10ங்க. சரியா? ரைட். 2ல் பாதி 1, 10ல் பாதி 5. 1 5 பெருக்குனா 5. 5% இருக்கலாம், 5 ஆண்டா இருக்கலாம், எதை கேட்டாலும் ஆன்சர் தான். ஸோ இங்கே போய் பார்த்தா 5% ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏன்னா ஆண்டும் சதவீதமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியராக புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்த கேள்வி அவ்வளோதான், போதும். 62வது கேள்வி ஹோம்வொர்க். இங்கே பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு தனி வட்டியின் மதிப்பு அசலை போல 16/25 மடங்கு. மேலும் வட்டி விகிதமும் காலமும் சமம் எனில் வட்டி விகிதம் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு இங்கே சமம்னு கீவேர்டு வந்துட்டாவே என்ன பண்ணணும்? கொடுக்குற பின்னத்துக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து வந்த விடையாக கூட 10 பெருக்கணும், சுருக்கணும், ஆன்சர் போடுங்க. ஆப்ஷன் ஏ 5%, பி 6%, சி 8%, டி 10%. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது அன்றைக்கே முடிச்சிருக்கணும். அப்புறம் தான் செக் பண்ணும் போது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 3A கேட்டாங்க. ஸோ குரூப் 3Aன்றது வந்து குரூப் 4 ஸ்டாண்டர்டா, மேபி குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ன்றதால இந்த கொஷின் ஒன்று கேட்டு போட்டாங்கன்னா ஈஸியாக வந்து விட்டுருவோம்ல, அதுக்காக தான் இதே ஒரு வீடியோ போட்டேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.